என் பேர் கீதா கோபி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். வந்து காந்தி ஷில்ப பஜாரில் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸுக்கு கீழே இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போர்டு வருது. அதுலேருந்து காந்தி ஷில்ப பஜாரில் என்னோடய பெயிண்டிங்ஸ் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் மெயினாக டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் பண்ணுறேன். பட் மற்ற நிறையா கேன்வாஸ் பெயிண்டிங்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். கவர்மெண்ட் ஆக்சுவலாக நல்லா ஸ்டே எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக எனக்கு வந்து பிரயாக்ராஜுங்கிறதுனால நான் கட்டாயமாக இது வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 15 days இது இங்கே தனியாக அப்படியே ஸ்டே பண்ணி இருக்கணும். அப்படியே எங்கள் ஸ்டால்லேயே நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி சாப்பாடு, ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு இந்த ஆர்ட் பற்றி தெரியல, நார்த்துலலாம் டாஞ்சூர் பெயிண்டிங் பற்றியெல்லாம். ஸோ அதெல்லாமும் வந்து கொஞ்சம் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜி வருது. நிறைய பேருக்கு நம்ம எஜுகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டாஞ்சூர் பெயிண்டிங் பற்றியெல்லாம். மற்றபடி நான் சென்னையில் வீட்டிலேருந்து நான் நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 35 years-ஆக பண்ணிட்டுருக்கேன். தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் நான் 1 year கோர்ஸ் படித்தேன் டாஞ்சூர் பெயிண்டிங். ஸோ அப்போலேருந்து நான் வந்து இதை விடாமல் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எவ்வளோ நியூ மெத்தட்ஸ் வந்தாலும் நான் எதுவுமே அடாப்ட் பண்ணுறது கிடையாது. எங்கள் சார் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் நான் பண்ணிட்டேன். கும்பமேளா ஆக்சுவலாக எங்களுக்கு கொடுத்துருக்குற ஸ்டால் வந்து கங்காலேருந்து ஒரு 1.5 kilometer இருக்குது. ஸோ டெய்லி நான் போய் கங்கையில் குளிச்சுட்டு வரலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த டென்ட்டு போட்டிருக்கிறதே கங்கை தான். கங்கை வந்து மழை டைமில் வைடாக போகும். ஸோ இப்போ வந்து சுருங்கினதுனால அந்த கங்கையிலே கங்கை பெட்லேயே இது டென்ட்டு போட்டிருக்காங்க. நாட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் கங்கா, ஆன் த பெட் ஆஃப் கங்கா. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியம்னு நினச்சிட்டுருக்கேன். நான் 2 தடவை திரிவேணி போயிட்டு வந்தேன், போட்டில் போயிட்டு வந்தேன். சங்கமில் க்ரௌடில் எல்லாரோடையும் சேர்ந்து நடந்து போகணும்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு 6 kilometers நடந்து அந்த சங்கம் பாயிண்ட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கிறது. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, காமாக இருக்குது.